ஒரு நிமிஷம். இத பாரு லட்சுமி, இந்த பூ இருக்க, இதுல இருந்து வாசத்தை பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்ப பாரு, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பூவும் இருக்காது, வாசமும் இருக்காது. நானும் இந்த நிலைமைக்கு வந்தால் ஒழிய உன்னை என்னால மறக்கவே முடியாது. என்ன எங்க பாட்டிக்கு ஆயில் போட்டு செட்டப் பண்றீங்க? பாட்டிக்கு ஆயில் போட்டோம்னா பேரன செட் ஆயிருவேன்னு நினைக்கிறியா? யோ என்னையா என்னமோ செட்டப் ஆயில நீ பாட்டு பேசிட்டு போற. இது எங்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நேத்தே எங்க பாட்டி சொன்னாங்க, டேய் வெங்கட், அந்த வேலைக்கார பொண்ணு லட்சுமிக்கு மூக்கு முடி எல்லாம் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு, ராஜம்சம்ங்கிறது அவ மூஞ்சில அப்படியே தேங்கி நிக்குது, பேசாம அவளே கல்யாணம் மூச்சு கூடானாங்க. எல்லாம் அந்த ஆயில் பண்ற வேலை. அது எந்த ஊர் ஆயில்னு தெரியல, நம்ம கூட கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும். நிஜமாவே உங்க பாட்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? ரொம்ப பூரிப்பெல்லாம் ஒண்ணு அடைய வேண்டாம். எங்க பாட்டி கண்ணுக்கு வேணா ராஜம்சம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு ஏதோ 2 அம்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு மூக்கு. இங்க திரும்பியா, நான் நேரடியாவே கேக்குறேன். உங்க பாட்டிக்கு என்ன பிடிச்சு போச்சுல்ல, பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது? புரியாம பேசாத லட்சுமி. நீயும் பிளாட்ஃபாரம், நானும் பிளாட்ஃபாரம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? நான் எப்படி ஒரு ராஜகுமாரிக்கு ஆசைப்படுறனோ அந்த மாதிரி நீயும் ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படு. அப்பதானே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என் கண்ணுக்கு நீதான் என் ராஜகுமாரி மாதிரி தெரியற. இல்ல, என் கண்ணுக்கு நீ ராஜகுமாரி மாதிரி தெரியல. யோ, என்ன நல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பாரு. எதுக்கு? நல்லா பாத்துட்டு என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு. இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற. நான் என் ராஜகுமாரி ஐடியாவை மாத்திக்கிறதா இல்ல. பாப்பா, எதுக்குமா இந்த வேலைக்காரி வேஷம் எல்லாம்? பேசாம நீதான் ராஜகுமாரின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த தம்பி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போகுது. இல்ல அங்கிள், நான் லட்சுமியா இருக்கும் போதே அவர் என்ன விரும்பணும். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். இரம்மா, இன்னைக்கு பங்குனி உத்தரம். முருகன் கோவில்ல உன் பேர்ல அர்ச்சனை பண்ணலாம்னு கொண்டு வர சொன்னேன். என் பேர்லயா? ஆமாம்மா, என் பேர அவுத்து விட்ட கழுத போல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறா. அவனுக்கும் உனக்கும் எப்படியாவது ஒரு முடிச்சு விழணும்னு வேண்டிக்கிட்டேன். எடுத்துக்க போலாம். ஹலோ மை டியர் பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் கீழே இறங்கி வா. என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிடுறா? வா. என்னமோ செட் ஆகாதுன்னு சொன்னீங்க, செட் ஆயிருச்சு பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. மை கிராண்ட்மா. ஹலோ. பரோடா ராஜகுமாரி தில் ரூபா. பாப்பா, நீ பிறந்ததுல இருந்து எதுக்காகவும் இவ்வளவு வேதனைப்பட்டு நான் பார்த்தது இல்லம்மா. அந்த அயோக்கிய ராஸ்கல இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறேன். ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு அவரை தரக்குறவா பேசாதீங்க. எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, அவர் மேல நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவருக்கு யாரையோ பிடிச்சிருக்கு, அவர் ஆசைப்படுறாரு. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, அவனுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா அவன் உன் கால்ல. நோ அங்கிள், நான் யாருங்கிறது அவருக்கு தெரியவே வேண்டாம். இத்தனை நாள் நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அவரை மரியாதை குறைவா நடத்தாதீங்க. அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன பாட்டி? பால் கொண்டாம்மா. பாட்டி, ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்ப வந்து விளையாட்டு பண்றிய? அதெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். இப்போ நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். சொன்னா கேளு பாட்டி. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டியிருக்கு, அதனாலதான் ஆபீஸ் வேலையெல்லாம் இப்பவே பார்த்துட்டு இருக்கேன். டேய் டேய், நீ எங்க போறியோ எதுக்காக போறியோ எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நேத்து கார்ல உன் கூட வந்து இறங்குனாலே அந்த பொண்ணு யாரு? சொல்லுடா, யாரா அவ? நேத்தே சொன்னனே, பரோடா ராஜகுமாரின்னு. பரோட்டா ராஜகுமாரியா? எங்க வச்சு பார்த்தேவளா? பஜார்ல வச்சு பார்த்தேன். அது சரி, அது பஜார்ல கிடைக்க வேண்டிய சரக்குதா? பார்த்தப்பவே தெரிஞ்சது. அவளோட உனக்கு எப்படி பழக்கமாச்சு? பாட்டி, நேத்து பஜார்ல ஒரு காளமாடு கை தவுத்துக்கிட்டு ஆவேசமா ஓடி வந்தது. ஜனங்கெல்லாம் தலைதெறிக்க செதறி ஓடினாங்க. நடுவுல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு. அப்புறம் நான் போய் அந்த காளமாடு அடக்கிட்டு
குழந்தையை காப்பாத்திட்டேன். யாரு நீ? ஆமா. டேய், உனக்கு காது குத்துனது நான், எனக்கு நீ காது குத்தாதே. என்ன நடந்தது கரெக்டா சொல்லு. பாட்டி, நிஜமாவே நேத்து பஜார்ல ஒரு காளமாடு அத்துக்கிட்டு அப்படியே ஓடி வந்தது. ஸ்டாப். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள சண்டை வேண்டாம், ஒரு சமரசமா போயிருவோம். முடியாதா? மோதலாங்கிற? இத பார், உன் வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். கரெக்டா அந்த இடத்துலயே அடிப்பேன். அப்ப மோதிரதா உன் முடிவு இல்ல? ஓகே, கம் ஆன், we will try. இப்படிதான் பாட்டி குழந்தையை காப்பாத்தினேன். ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உன் மூளை பிரமாதமா வேலை பண்ணுமே. பாட்டி, இங்கதான் நாட்டுல எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணணும். அந்த பசுமாட்டோட கண்ணு குட்டி தான் அந்த காளமாடு. சோ மதர் சென்டிமெண்ட் வச்சு அந்த காளமாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி, அந்த பொண்ணை எங்க பார்த்த அது சொல்ற? அதான் பாட்டி, நான் குழந்தையை காப்பாத்துனதும். போதும் போதும் போதும். ஓகே ஓகே. ஹலோ. Hi. I really like your presence of mind. ஓ, thank you. Welcome. Thank you very much. Your good name? I am Venkata Subramaniam, age 28, M.Com degree holder. I am the manager of Total Nilagiri Estate. I'm Baruda Rajkumari. Dilrupa. Come on, I'll drop you. Oh, thank you. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இங்க பேலஸ்ல கூட என்ன இறக்கி விட்டு போனா. அவ்வளவுதானே? ஐ லவ் யூன்னு ஒன்னும் சொல்லலையே. ஏன் பாட்டி, குழந்தை பிறந்துண்ணுமே நடந்துருதா என்ன? தத்தி தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொன்னேன். அது எங்க தெரியுமா? பரோடா ராஜகுமாரியோட பார்ட்டிக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அவ பாக்க நான் பாக்க, அவ சிரிக்க நான் சிரிக்க, அவ உம்மா சொல்ல நான் உம்மா சொல்ல. உம்மாவா? அது என்ன? இங்கிலீஷ் கிஸ், லிப் டு லிப், 10 minutes. அதுக்கப்புறம் டைரக்ட் டேக் ஆஃப் தான். டேக்காப்பா? யா யா. இத வந்துரு. ஓ, காலையில நேரத்துல எந்திரிக்கணும். அப்பதான் ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டேக்காப்பா டேக்காப்பு. நாளைக்கு பூரா வவுத்துல புடிங்கி கக்கசுல கிடக்க போறே பாரு. நீ பரோட்டா ராஜகுமாரி பாக்க போறிய, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும். இந்த பாதம் பால் சாப்பிடு. தேங்க்யூ. குறிப்பறிந்து பாதாம் பால் கொடுக்காங்க பாரு. இதுதான் கிராண்ட்மாங்கிறது. யோ டேமேஜர் மகாராஜா, நீ வேலை பாக்குறதுக்கு உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறல்ல? குடுக்குறீங்க மகாராஜா. சாப்பாடு போடுறல்ல? போடுறீங்க மகாராஜா. அப்புறம் என்ன உனக்கு பாதாம் பால் போடுங்க? நல்லா இருக்கு. பாட்டி ரொம்ப அருமையா கலக்கி இருக்கா. டேய் வெங்கட், ஏண்டா எப்போ எந்திரிச்ச, எப்போ ரெடியான? நான் தான் முதல்லயே சொன்னேன் பாட்டி, காலையில எனக்கு ஒரு ப்ரோகிராம் இருக்குன்னு. அதான் ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டேன். ஆமா, வயித்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஒரு வாரமா பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருக்கா? சாரே சாரே, தப்பு நடந்து மகாராஜாவுக்கு எந்தோ ஆயி காலம்பர பாத்ரூமுக்குள்ள போனவர் இதுவரை வெளியே வந்துட்டில்ல. 2 hours ஆயி. ஏன் நாயர், நீங்க கதவை தட்டி பாத்தீங்களா? ഞാൻ പല തടവ തട്ടി. അയാൾ ഡോണ്ട് ഡിസ്റ്റർബ് എന്ന് പറഞ്ഞ് എനിക്ക് ഏതോ സന്ദേഹമായിട്ടുണ്ട്. ஏண்டா ராத்திரி உனக்கு பால் கொடுக்கும் போது மகாராஜா சார் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. பால் நீ குடிச்சியா, அவர் குடிச்சாரா? இல்ல, அவர் பிரியப்பட்டாருன்னு அவர் கொடுத்துட்டேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? லக்ஸ் என்ன? ஒண்ணு இல்ல லட்சுமி, நேத்து நான் வீட்டுல இருந்து புறப்பட்டு போகும்போது நீ எதிர்த்தாப்புல நடந்து வந்த. அந்த நல்ல சகுனத்தினாலதான் நேத்து பரோடா ராஜகுமாரி நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது.
நான் இப்ப மறுபடியும் அந்த ராஜகுமாரி சந்திக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இன்னைக்கும் நீ எதிர்த்தாப்புல நடந்து வர்றியா? Please. அடிச்சாரு போல. ஏண்டா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன், நீ எவ பின்னாலும் போறதுக்கு அவளை என் சிகரத்துக்கு வர சொல்றியா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பாட்டி. நான் ஏற்கனவே லட்சுமி கிட்ட சொல்லிக்கிறேன். லட்சுமி உன் நல்ல மனசுக்கும் அழகுக்கும் உனக்கும் ஒரு ராஜகுமாரன் கிடைப்பான்னு. லட்சுமி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டா. என்ன லட்சுமி நான் எங்க ஆளைய காணோம். ஒருவேளை நிஜமாவே ஃபீல் பண்றாளா? சரி. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் லட்சுமி. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு. போயிட்டு வெற்றியோட திரும்பி வர்றேன். குட் மார்னிங் தில்ரூபா. ஹாய் மிஸ்டர் வெங்கட். ஏன் லேட்? அது வழியில ஹெவி டிராபிக். ஓ ஐ see. ஆமா இன்னைக்கு ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்க. ஆனா இங்க எது கூட்டத்தையே காணுமே. பார்ட்டி உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும் பார்ட்டியா? எஸ் ஸ்பெஷல் பார்ட்டி. வீட்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்தேன். டார்லிங் ப்ளீஸ் கம். குதிரையில வந்தீங்க? எஸ் வாங்க போலாம். குதிரை என்ன? ஆஹா. என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. நான் இது வரைக்கும் குதிரையே ஏறினது இல்ல. நீங்க குதிரை அப்படியே இங்க ஓடிட்டு வந்தீங்கன்னா நான் இங்க இருந்து அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணிக்கிறேன். You like it? எதுங்க? ஹார்ஸ் ரைடிங் பிடிச்சிருக்கா? ஐயோ ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் எப்படி ஒரு ராஜகுமாரிக்கு ஆசைப்படுறனோ அந்த மாதிரி நீயும் ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படு. என் கண்ணுக்கு நீதான் என் ராஜகுமாரி மாதிரி தெரியற. எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இன்னைக்கும் நீ எதிர்த்தாப்புல நடந்து வர்றியா? சாரி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கொஞ்சம் அசதியா இருந்தது, அதான் தூங்கிட்டேன். காலையில வெளியில போகும்போது சகுனத்துக்காக என் எதிரில் வர சொன்னீங்க. சகுனம் நல்லா இருந்ததா? மௌனமா இருக்கீங்க. சகுனம் சரியில்லையா? சகுனம் எதிர்பாராத விதமா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது. அந்த பரோடா ராஜகுமாரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாளா? ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணு சொல்றதா? நான் ஐ லவ் யூ சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் இப்படி திரும்ப லட்சுமி. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னமோ சொல்ல வந்தீங்க? இல்ல அது இன்னைக்கு சொல்றதை விட வேற ஒரு நாள் சொன்னாதான் ரொம்ப விசேஷமா இருக்கும். நல்ல விஷயத்த எப்பவும் தள்ளி போடாதீங்க. பின்னால் ஏதாவது அடைஞ்சல் வந்துரும். நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க. நோ நோ. எந்த பொண்ணு கிட்ட எப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா அது இன்ப அதிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்பதான் நான் சொல்லுவேன். என்னாச்சு நாயர்? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் 5 லட்சம் கிடைக்கும் சந்தோஷமா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்லையா? அது கிராண்ட் ஆயிட்டு ஜெகஜோதி ஆயிட்டு நடந்து. 5 லட்சம் கிடைக்கலையா? அதுவும் கிடைச்சு. அம்மா வீட்டுல போய் கொண்டு வந்தோம். சாருக்கு ஞானி இப்ப காட்டும். అడియాయ్ అనుషియా ఏమండి ఆ 5 లక్షత కాటు చూపిస్తాను రండి రండి అన్నలక్ష్మి అష్టలక్ష్మి ఐశ్వర్యలక్ష్మి సంతానలక్ష్మి நமஸ்காரம் చెప్పు பணக்க சார் கடைசி ஆயிட்டு வந்தது கஜலட்சுமி சாரே நான் மோசம் போய் ஏற்கனவே கேரளாவில் எனக்கு ஒரு சம்சாரம் 3 பெண்குட்டி
ഈ 8 പെൺകുട്ടികൾക്ക് ഞാൻ എങ്ങനെ സാറേ കല്യാണം ചെയ്യും? நாயர ஓரளவுக்கு ஆசைப்பட்டிருந்தா பரவாயில்ல, இந்த வயசுல போய் துள்ளி குதிச்சிட்டீங்களே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டே. இது என்னது? இதுல ஒண்ணு சாப்பிட்டா தூக்க மாத்திரை, மொத்தமா சாப்பிட்டா சொர்க்க யாத்திரை. இத பார் பாட்டி, உன் வயசுக்கும் உன் அனுபவத்துக்கும் என்கிட்ட விடுகதை போட்டீங்கன்னா எனக்கு என்ன புரியணும் வேண்டாம். ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீன்னா எனக்கு புரியுற மாதிரி நேரடியா தெளிவா சொல்லு. வர்ற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச முகூர்த்த நாள். 18. பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு, அங்க வச்சு நம்ம லட்சுமி கழுத்துல நீ தாலி கட்டுற. அப்படி கட்டல அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் நான் இதை சாப்பிட்டு சொர்க்க யாத்திரை போயிடுவேன். என்னடா ஒரு மாதிரியா பாக்குறேன்? கேள்வி சும்மா மிரட்டேன்னா? நீ மாத்திரம் லட்சுமி கழுத்துல தாலி கட்டல, கண்டிப்பா நான் இது சாப்பிடுவேன். ஓகே பாட்டி, நீ சொல்ற மாதிரியே வர்ற 18ஆம் தேதி கல்யாணம்ங்கறத நிச்சயம் பண்ணிக்குவோம். ஆனா பொண்ணு என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. பேசாதீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உன்னை நினைச்சு சோறு தண்ணி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்த என் பையன் இப்ப ஒரேடியா விஷத்தை குடிச்சிட்டாமா. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டோம். பாவி மவன் வேலைக்காரி லட்சுமியை தான் பாக்கணும்னு சொல்றான். பெத்த மனசை எப்படி துடிக்கிறது தெரியுமா? ஐயோ ஐயோ, உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுமா? ஏண்டா மகனே, லட்சுமி பாக்குறதா கடைசி ஆசின்னு சொல்றியே, நாங்க போய் கூப்பிட்டு வள்ளின்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டோம். என்ன அங்க கொண்டு போங்க, போற உயிர் லட்சுமி காலடியிலேயே போட்டோம்னு சொல்லிட்டாமா. ஆம்புலன்ஸ் வாசல்ல தான் நிக்குது. உங்க கூட சேர்ந்து வளர்றதுக்கு தான் உனக்கு கொடுத்து வைக்கல, கடைசிக்கு உங்க ஐயால வாக்கரிசியாவது வந்து போட்டுரு வா. பாப்பா, இங்க எங்கேயாவது மண்டைய போட்டான்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். எதுக்கும் போய் பார்த்துட்டு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருவோம். அது பைனாகுலரா? அது ஸ்டெட்டோஸ்கோப்டா. முறுக்கு வைக்க போறேன், டாக்டர் வேஷம் போட பாரு. ஏய், நீ இருக்க எடுத்து சொருடி வெட்டு போடுறா. ஏன்ப்பா உசுறு இருக்கா? இருக்கு. உன்னை பாக்குறக்காத்தாம இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. வாமா, வந்து பக்கத்துல நின்னு பாரு. தம்பி, உன் லட்சுமி வந்திருக்காடா. நான் செத்தாலும் பரவாயில்ல, லட்சுமி கடவுள் படைச்ச உன் கூட சேர முடியல. அதனால தான் உன்னை படைச்ச கடவுள்கிட்டே போய் சேரலான்னு முடிவு பண்ணிட்ட லட்சுமி. அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம். டேய், வண்டிய நேரா சுடுகாட்டுக்கு ஓட்டுங்கடா. இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடாது. நீங்க குணமாயிடுவீங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. உலகமே நீங்கிட்டு இருக்கான் தாயி. கொஞ்சம் மனசரிக்கு வாமா தாயே. ஒரு கோட் ஆயிடுச்சு. பாப்பா, சரியோ தப்போ என் மனசுல பட்டதை சொல்றேன். நீ வாய் விட்டு கேட்டும் வெங்கட்டு உன் பக்கம் திரும்பவே இல்லை. ஆனா நீ வேண்டாம்னு சொல்லியும் இவன் உனக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிட்டான். இத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு. எல்லாம் கரெக்டான ஆளுங்க தானே? இவங்களுக்கு தொழிலே தான். இத பாருங்க, அந்த நீலகிரி எஸ்டேட் மேனேஜர் ரெகுலரா பேங்க்குக்கு போறதுக்காக 10:30 மணிக்கெல்லாம் ஒயிட் அம்பாசடர்ல இந்த வழியா தான் வருவான். கார் நம்பர் TNK 3187. கார் வந்த உடனே காரை பிளாக் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்காம அவனை வெளியே இழுத்து போட்டு கைய கால முறிச்சிருங்க. ஓகே? ஓகே சார். யோ மேனேஜர். மார்னிங் மகாராஜா. தோற எங்க கிளம்பிட்டீங்க? வழக்கமா 11 மணிக்கெல்லாம் பேங்க் போவேன், அங்கதான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இந்த வண்டியில போகணும்னு ஆசையா இருக்கு. மகாராஜா, நீங்க வழக்கமா அந்த காண்டசால தானே போவீங்க? இன்னைக்கு எனக்கு இதுல போகணும்னு ஆசையா? நீ வேணும்னா இதோ நிக்குது ரெட் கலர் பென்ஸ், இதுல போ. லா லில்லி லலா லலா. ஐயோ
மகாராஜா, டியர் லக்ஷ்மி, தேங்க்யூ. இங்கதானே வச்சேன். பாட்டி, என் ரூம்குள்ள யாராவது வந்தாங்களா பாட்டி? இல்லையே. யார்ல? ஏன்? இல்ல, நீங்க கொடுத்த தங்க வளையல டேபிள்ல கழட்டி வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். என்னம்மா இது? ஒருத்தருக்கு 2 பேர் வாட்ச்மேன் இருக்கா, இங்க யார் வந்து திருட போறா? இல்ல பாட்டி, என் ரூமுக்கு அப்பப்ப யாரோ வந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து கூட சாரி ஜாக்கெட் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது 5 ஜாக்கெட் இருந்தது. சாயந்தரம் அயன் பண்ணும்போது ஒரு ஜாக்கெட்டை காணோம். இந்தாங்க, இது அளவு ஜாக்கெட்டு. சரிங்க. இதுதான் துணி, கல்யாண துணி. கொஞ்சம் நல்லபடியா தைச்சு கொடுங்க. இந்தாங்க, இது அளவு வளையலுங்க. இந்த டிசைன்ல ஒரு 3 வளையல், இந்த டிசைன்ல ஒரு 3 வளையல். டன்டடா. பயந்துட்டியா? ஓபன் பண்ணு. என்ன? ஓபன். வர 18ஆம் தேதி என் கல்யாணம் நிச்சயம் இருக்கு, தெரியுமா? பாட்டி சொன்னாங்க. பொதுவா பொம்பளை தான் போய் தாலி வாங்கிட்டு வருவாங்க. ஆனா ஒரு காரணத்துக்காக நானே நேர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்கலான்னு வந்தேன். பிடிச்சிருக்கா? சொல்லு லட்சுமி, பிடிச்சிருக்கா? எந்த பொண்ணுமே தாலி நல்லா இருக்கான்னு பாக்குறத விட அத கட்ட போறவர் நல்லா இருக்காரான்னு பாப்பா. அந்த பொண்ணுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்குல்ல? இருக்கலாம் லட்சுமி, ஆனா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டப்பட்ட முதல் நபரே நீதான். உன்னை முன்னால் நிக்க வச்சுதான் இந்த தாலியை நான் கட்ட போறேன். நீ வரலன்னு வையே, இந்த கல்யாணமே நடக்காது. அதனாலதான் உன் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நல்லா பார்த்து சொல்லு லட்சுமி, இந்த தாலி உனக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ். இந்த பாட்டிகிட்ட கொடுத்து பத்திரமா வச்சு சொல்லு. பாப்பா, தண்ணியில முகம் பார்த்து பொட்டு வைக்கலாமா? தப்பில்ல. ஆனா தண்ணியில தெரிகிற முகத்துக்கு பொட்டு வைக்க நினைக்கிறது முட்டாத்தனம். பரம்பரையா உங்க ராஜவம்சத்து பொம்பளைங்க குடும்ப ஐஸ்வர்யத்துக்காக அவங்க தாலியில கோத்துக்கிற விலை மதிக்க முடியாத கல்லுமா அது. நீ ஆசைப்படுறேன்னு வாய் விட்டு சொல்லியும் கூட அவன் யார் வந்த தாலியில அந்த கல்ல கோத்து கொடுக்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அங்கிள், காதல் கைகூடி சந்தோஷமா வாழறது ஒரு சுகம். காதல் கைகூடலனாலும் நம்ம காதலிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும்னு வாழறது இன்னொரு சுகம். அவர் எனக்கு கிடைக்கலனாலும் அவர் எங்க இருந்தாலும் ஐஸ்வர்யமா வாழணும் அப்படி நான் நினைக்கலனா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லை. டேய் லூச, இங்க வாடா. ஏண்டா புதுசா தாலி வாங்கினிய? வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்ல நேரா வீட்டுக்கு வந்தியா? கோயிலுக்கெல்லாம் போகல, நேரா வீட்டுக்கு தான் வந்தேன். ஏன்? மண்டு பெரியவங்களை கூட கூப்பிடாம தனியா போய் தாலி வாங்க தெரிஞ்சது. இது ஒரு கோவில்ல வச்சு பூஜை பண்ணணும்னு தெரியலையா? பாட்டி, நான் வெறும் தாலி தானே வாங்கிட்டு வந்தேன். இதுல கல்லெல்லாம் கோத்துருக்கு, இது எப்படி வந்தது? அடே, நம்ம ஊத்துறது உப்பு தண்ணியா இருந்தாலும் தென்னை மரம் எப்போ இனிப்பு தண்ணி தான் கொடுக்கும். அது போலடா லட்சுமி மனசு. நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன், நீ எவ பின்னாலேயோ சுத்துற. ஆனாலும் லட்சுமி, இது ராசியான கல்லு, நீ வச்சுக்கோம்மான்னு மகாராஜா இதுக்கு கொடுத்தது உனக்காக இதுல கோர்த்திருக்கா. இத பாருடா, நல்லதும் சரி கெட்டதும் சரி என் வாயில வந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. எவ்வளவு பரோட்டா ராஜகுமாரன் சொன்னிய, அவ கழுத்துக்கு இது போகவே போகாது. கண்டிப்பா நம்ம லட்சுமி கழுத்துக்கு தான் வரும். இந்த நீயே கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வா.
லக்ஷ்மி, உன்னோட பரந்த மனசையும் பெருந்தன்மையும் நினைச்சா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன லக்ஷ்மி, நீ ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதை பத்தி கவலைப்படாத லட்சுமி. மாட்டுக்கு வாய் வழியா புண்ணாக்கு வச்சோம்னா மடி வழியா பால் வந்தே தீரணும். அந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டங்கள்ல எனக்காக நீ கொடுத்திருக்க. இதை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்காக காத்திருக்கு. கூடி சீக்கிரம் உன் கைக்கு அது வந்தே தீரும். இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெயிட் அண்ட் see. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். இந்த மாங்கல்யத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறீங்களா? பேஷா. ஏன் சாமி, நிச்சயமா அது ராஜவம்சத்து கல் தானா? ஆமாண்ணா, இந்த கல்லு பெரிய ராஜ குடும்பங்கள்ல தான் இருக்கு. இவகிட்ட வரக்கு சான்ஸே கிடையாது. என்ன சார்? சார் தட்டை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் வாங்க. கையெடுங்க சார். ஏதோ திருடன் பிடிக்கிற மாதிரி சந்தேகமா பாக்குறீங்க? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க வேலை பாக்குறீங்க? நீலகிரி எஸ்டேட்ஸ். நீலகிரி எஸ்டேட்ஸா? எஸ், டோட்டல் எஸ்டேட்டுக்கும் ஒரே மேனேஜர் நான் தான். என்ன ஆளம் தெரியாம கால விட்டமேன்னு ஒரு மாதிரியா ஃபீல் பண்றீங்களா? இட்ஸ் ஆல்ரைட். கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கும் பேலஸுக்கு போன் பண்ணி ராணி கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம். ராணியா? அங்கேது ராணி? ஏன் சார், உண்மையிலே நீங்க நீலகிரி எஸ்டேட் தான் வேலை பாக்குறீங்களா? ஆமா சார். அங்க ராணி இல்லையா? சார், நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப நாளா மேனேஜர் இருக்கிறேன். எங்க எஸ்டேட்ல ராணி எல்லாம் கிடையாது, ராஜா மட்டும்தான் இருக்கார். ராஜா பேரு? ஏகாம்பர ஈஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர் மகாராஜாவா? எஸ். வாட்? ஆமா சார், அந்த கணக்கு பிள்ளை ஏகாம்பரம் ராணியை கொலை பண்ணிட்டு அவனே ராஜாவாயிட்டான் சார். இஸ் இட்? புது மேனேஜருக்கு இதுல கூட்டிருக்கும் போல இருக்கு சார். இல்லாட்டி இந்த கல் எப்படி சார் இவங்கிட்ட வரும்? ஒன்னும் வருத்தப்பட லட்சுமி. நெல்லுக்கு போட்டு புல்லா முளைக்கும். வர்ற 18ஆம் தேதிக்குள்ள எல்லாம் சரியாயிடும். என்னம்மா இது? இங்க எதுக்கு இவ்வளவு போலீஸ் வராங்க? கூட என் பேரனும் வரா. வாம்மா, கீழே போய் என்னன்னு பாப்போம். இல்ல பாட்டி, நான் எதுக்கு அவங்க முன்னால நீங்க போய் மகாராஜா? என்னன்னு பாருங்க. சரி. மகாராஜா, மகாராஜா வாங்க பின்னால போய் பாப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கிறேன். மகாராஜா, உங்களை பாக்குறதுக்காக சில முக்கியமான ஆளுங்க வந்திருக்காங்க. மகாராஜா இப்ப எவனையும் சந்திக்கிற மூட்ல இல்ல. எவனா இருந்தாலும் அப்புறம் வர சொல்லு. அது இல்ல மகாராஜா, அவங்க நீங்க அவசியம் சந்திச்சே ஆகணும். ஏன்னா நீங்க மகாராஜாங்கிறதே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, உங்க மேல சந்தேகப்படுறாங்க. எவனுக்கு சந்தேகம்? அந்த நாயருக்கு தானே. என் பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த ஒன்ற கண்ணனுக்கு வேற வேலையே கிடையாது. முதல்ல அவனை மரியாதையா இந்த இடத்தை விட்டு போக சொல்லு. வந்த சவுக்க எடுத்து பின்னிடுவேன். மகாராஜா சார், நீங்க ஐஜியா இருக்கலாம், அதுக்காக எங்க மகாராஜா அடிக்கிறது ரொம்ப தப்பு. யோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் மகாராஜா இல்லையா? மகாராஜா ஒரே ஒரு ஆளைக்கு இப்படி பயந்துட்டா எப்படி? நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்காக ஃபைட் பண்றேன். துணிஞ்சு நீங்க தான் மகாராஜான்னு சொல்லுங்க. ஷட் அப். ஏய்யா, நீ எப்ப இருந்து மகாராஜான கேக்குறாருல? சொல்லுவேன். ஏய் நில்லுங்கப்பா. உங்களை எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுங்களா? அடுத்த மாசம் தீபாவளி பொங்கல் எல்லாம் வருது. நீங்க மகாராஜாவை பார்த்து ஏதோ வேண்டியது வாங்கிட்டு போவீங்கன்னு நினைச்சா ஆளாளு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இத பாருமா, இந்த ஆள் மகாராஜா இல்ல, கணக்கு பிள்ளை. நீ சுமார். ஏன் மேன், ராணி லட்சுமி பிரபா என்ன பண்ண? லட்சுமி பிரபா சொல்லு மேன், கொலை பண்ணிட்டியா? ஐயோ சார், மேடம், ஆர் யூ ஆல் ரைட்? எஸ், ஐ அம் ஆல் ரைட். இங்க எந்த கலாட்டாவும் வேண்டாம், நீங்க புறப்படுங்க. அது இல்லைங்க மேடம், இந்த ஆள் இங்க மேனேஜரா வேலை பாக்குறேன்னு சொல்றாரு. ராணி உங்களை பத்தி கேட்டா இங்க ராணியே இல்லைங்கிறாரு.
கணக்க பிள்ளை போய் மகாராஜான்னு சொல்றாரு. அதான் எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. ஐம் சாரி. வேற ஒரு காரணத்துக்காக நான் தான் அவர்கிட்ட இவர்தான் மகாராஜான்னு சொல்லி வச்சேன். நானும் ராணிங்கிறத காமிச்சுக்கல. நீங்க பொறுப்பண்ணா. ஓகே மேடம். ஐம் சாரி அங்கிள். பரவாயில்ல பாப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை மனசார விரும்பினேன். ராணியை அறிமுகப்படுத்திட்டா நீங்க என்னை விட்டு விலகி இருப்பீங்கன்னு தான் வேலைக்காரின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் வேலைக்காரி லட்சுமியா இருக்கும் போதே நீங்க என்ன விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு. அம்மா அம்மா லட்சுமி அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதே. இத பாருடா, உங்க அம்மா கனவுல சொன்ன மாதிரியே உனக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஆனா நீ கண்ணு மூட்டுட்டு சுத்தின. இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். ஐ லவ் யூ லட்சுமின்னு சீக்கிரம் சொல்லடா. சாரி பாட்டி, தயவு செஞ்சு இனி அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ண வேண்டாம். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியாது. என் சொத்தெல்லாம் போச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்த உடனே என் சொந்த பந்தம் எல்லாம் என்னை விட்டு ஓடிட்டாங்க. இப்ப நான் ராணியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஐ லவ் யூன்னு சொன்னாருன்னா அப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாட்டி? இத பாருங்க, நீங்க என்ன விரும்பலனாலும் நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. உங்களுக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா பாட்டி சொன்னாங்கன்னு தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. லட்சுமி, சாக கிடக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவா எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு தான் வேண்டிக்குவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஏன் லட்சுமி எனக்கு கிடைக்கிறதா இருந்தா மட்டும் என்ன காப்பாத்து, இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன கொன்னுடு அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். தெய்வ சங்கற்பம், நான் பொழைச்சு வந்துட்டேன். லட்சுமி, தெய்வத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத லட்சுமி, துரோகம் பண்ணிடாத. நான் ஏற்கனவே மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். நாளைக்கு வாங்க, நான் பேசுறேன். போதும் லட்சுமி, நாளைக்கு வாங்கன்னு சொன்னியே அதே சுப வார்த்தை ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். நாளைக்கு வரேன்டா கண்ணா. இந்தாங்க 6 குடுத்தானிக்கே மொத்த பணத்தையும் கட்டிட்டாரு. பில் போட்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்து வந்துருவேன். பலே பலே, மொத்த பணத்தையும் கட்டிட்டாரா? பரவாயில்லையே, தங்கமான மனுஷன்பா. ஏண்டா, யார் இந்த பத்திரிகையை கொடுத்தது? அதோ அந்த போட்டோல இருக்காரு, அவர்தான் கொடுத்தாரு. டேய், இந்த பொண்ணு நீலகிரி எஸ்டேட்டோட ராணிடா. ஆமா, இந்த ஆளு யாரு? அந்த எஸ்டேட்ல மேனேஜர் ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு. மேனேஜர் ராணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகாதே. சார், நீங்க சாதாரண ஒரு ஆப்டிரைவ் போட்டுக்கிட்டு எங்க அச்சா ஆபீஸ்க்கு மிஷின் தடிக்க வந்தீங்க. வந்து என்ன பண்ணீங்க? எங்க முதலாளி பண்ண டாவ் அடிச்சு இப்ப நீங்க முதலாளியே இருக்கீங்க. அந்த மாதிரி அவரும் டாவ் அடிச்சிருப்பா, கல்யாணம் பண்ணிப்பாரு. இதெல்லாம் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு. டேய், ஏன் லெவல் வேற, அவங்க லெவல் வேற. அதுலயும் பத்திரிகை ரொம்ப சாதாரணமா இருக்கு. எதுக்கும் என்ன ஏதுன்னு நானே நேர்ல போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வணக்கம். என்ன? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காருல, வெங்கட சுப்பிரமணியம். அவரு துபாரே ஊர்ல இருக்கிறவங்க ஜாயத்தெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நீ போய் அந்த ஆளைய பார்த்து பேசிக்க. அது இல்ல சார், நாளைக்கு அவருக்கு கல்யாணம்னு சொல்லி. யோ, அந்த ஆளு கல்யாணம் பண்ணிட்டோம், கச்சேரி வைக்கிட்டோம். எனக்கு என்ன வந்தது? இல்ல சார், நாளைக்கு கல்யாணம், பத்திரிகை அடிக்க சொன்னாரு. இது வரைக்கும் வந்து வாங்கிக்கல சார். வாங்கலன்னா கொண்டு போய் குப்பையில போடி. என்ன பண்ணி சொல்ற அதுக்கு? சார், எதுக்கு ஒரு இடம் அந்த பத்திரிகை பாத்துருங்க சார். வேண்டாம், அந்த கருமத்தை பார்க்க நான் தயாரா இல்ல. சார், தயவு செஞ்சு நான் சொல்ற காலையில வாங்கிக்கங்க சார். பத்திரிகையில ராஜகுமாரி போட்டோ போட்டிருக்கு. என்னையா பெரிய ராஜகுமாரி? சிவப்பா நீளமா ஒரு கார் வச்சிருந்தா அவெல்லாம் ராஜகுமாரி ஆயிடுவாளா? ஏன் சார், இன்னைக்கு என்ன பகல்லே தண்ணி கிண்ணி போட்டீங்களா? டாய், என்ன சார், நம்ம பையன் லவ் மேரேஜ்னு சொன்னது சரியா போச்சு. ஒரு மேனேஜர் ராஜகுமாரி லவ் பண்ணி கல்யாணம் பண்றாருன்னா சந்தோஷப்படுங்க சார். அதை விட்டு கடுப்படிக்கிறீங்களா? அவன் கல்யாண கடுப்பை விட உன் கடுப்பு தான் எனக்கு அதிகமா இருக்குது. இப்போ என்னையா கடுப்படிக்கிறாங்க? காதல்ங்கிறது புனிதமானது. உன்ன மாதிரி தண்ணி கேஸ்ல எங்கேயா புரிய போகுது? தண்ணி கேஸ் என்ன பண்ணுன்னு இப்ப காட்டேன்டா. உன்னை விடுறதில்லடா. சார், நீங்க தானே சார்? இந்தாங்க சார் உங்க கல்யாண பத்திரிகை. சார், நீங்க நல்லா இருப்பீங்க.
ஆனா இந்த ஆளு கடைசி வரைக்கும் கணக்கு இல்ல இல்ல அதுக்குள்ள நம்ம சோத்துக்கு சிக்கி அடிக்க போறேன். எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். ஐ லவ் யூ லட்சுமி, சீக்கிரம் சொல்லடா. சாரி பாட்டி, என் சொத்தெல்லாம் போச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்த உடனே என் சொந்த பந்தம் எல்லாம் என்னை விட்டு ஓடிட்டாங்க. இப்ப நான் ராணியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஐ லவ் யூன்னு சொன்னாருன்னா அப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாட்டி? அந்த வெங்கட் நாளைக்கு அந்த பரோடா ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால இன்னையோட வேலையை ராஜினாமா பண்ண போறானா. ரிசைன் லெட்டரையும் கல்லையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்ல. பாட்டி டைம் ஆச்சு பாட்டி, கொஞ்சம் சீக்கிரமா புறப்படு. வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து இவ்வளவு நாளா கௌரவமா வச்சிருந்தீங்க. இந்த ரெண்டையும் என்னைக்கு மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். புறப்படு. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. போடா, போய் என்னன்னு கேட்டு வா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. நான் கீழே இறங்கி வராம இருந்திருந்தா என்கிட்ட சொல்லாமையே புறப்பட்டு போயிருப்பீங்க இல்ல? நாளைக்கு என் பிறந்த நாள். அன்னைக்கு ஏதோ ஒரு மாபெரும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, இப்படி சொல்லாம புறப்பட்டு போறதுதான் எனக்கு நீங்க கொடுக்கற இன்ப அதிர்ச்சியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதுக்காக இந்த மேனேஜர் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனா நான் ஆசையா கொடுத்த இந்த ஐஸ்வர்ய கல்ல எதுக்காக திருப்பி கொடுத்துட்டீங்க? இனிமே நான் கொடுத்து நீங்க வாங்குற நிலைமையில இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, நீங்க என்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கணும், அதுக்காகத்தான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்தேன். இல்ல, அப்படி நீங்க நினைச்சிருந்தா நான் கொடுத்தப்பவே நீங்க திருப்பி கொடுத்திருக்கணும். ஏன் இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க? அது உங்ககிட்ட. ஏன் வார்த்தை தடுமாறுது? உங்களுக்கு இந்த தடுமாட்டம் வரும்னு எனக்கு தெரியும். எப்ப இன்னொரு பொண்ணோட நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணீங்களோ அப்பவே என் விஷத்தை கலைச்சணும்னு நினைச்சேன். ஆனா நான் ராஜகுமாரின்னு தெரிஞ்சா சொத்து சுகத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்ச உங்களுக்கு இந்த ராஜகுமாரி ரொம்ப வசதியானவளா இல்ல அந்த ராஜகுமாரி ரொம்ப வசதியானவளான்னு ஒரு தடுமாட்டம் வந்துருமேன்னு பயந்தேன். அதனாலதான் நீங்க கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் நான் வேலைக்காரியாவே இருக்க நினைச்சேன். ஆனா விதி என் வேஷம் கலைஞ்சிருச்சு, உங்களுக்கும் தடுமாட்டம் வந்துருச்சு. உண்மைதாங்க, உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு, அதனாலதான் நான் தடுமாறுறேன். வேண்டாம், உங்களுக்கு அந்த தடுமாட்டம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்காரி லட்சுமி தான். நான் ராஜகுமாரிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடுங்க. மறந்துட்டுங்க, வரேன். பாப்பா, போக வேண்டியவங்க போயிட்டாங்க, வர வேண்டியவங்க வந்திருக்காங்க. யாரு? அதாம்மா, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போய் உனக்காக விஷம் எல்லாம் குடிச்சாப்லையா, அந்த தம்பியை இன்னைக்கு வர சொல்லி இருந்தியா, அப்பா அம்மாவோட வந்திருக்காப்ல.
இருக்க சொல்லுங்க பாரு. சரி. அதிர்ஷ்டம் யாருக்கு எப்ப வரும்னே சொல்ல முடியல. அது தெய்வ செயல். வராங்க வராங்க. லட்சுமி, தினம் தான் சூரியன் உதிக்குது. ஆனா இன்னைக்கு உதயம் இருக்கே, என் வாழ்க்கையில மறக்க முடியாத உதயம் லட்சுமி. காலையில கண் விழிச்ச போது டண்டாங் டண்டாங் மாதா கோயில மணியோசை கேட்டது. அந்த இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேலைக்காரி லட்சுமி இல்ல. இந்த பேலஸோட ராணி லட்சுமி பிரபா. ஐயோ ஐயோ, ராணியா? என்னங்க? நான் வேலைக்காரி லட்சுமியில நினைச்சேன். நோ, இதனால ஜீரணிக்கவே முடியல. மலை எங்க, மடு எங்க? அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சீங்களோ அதே மாதிரி நானும் இங்க இருந்த மேனேஜரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். யார? இப்ப நான் வரும்போது எதிரில பெட்டியோட போயிட்டு இருந்தாரு அவரையா? ஆமா, ஆனா அவரு வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இருந்தாலும் மறுபடியும் என் மனச நான் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு என் மனசை கொடுக்க முடியாது, ஆனா என் சொத்துல எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். இது பாருங்க, பிளாங்க் செக். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க. நோ, எனக்கு காசு பணம் பெருசு இல்ல, காதல் தான் பெருசு. என்னுடைய காதல் நிறைவேறதோ இல்லையோ, உங்க காதலை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ராணி. அப்பதான் ராணி என்னுடைய காதல் உண்மையானது. நான் இப்பவே போய் அவர் கையில கால விழுந்தாவது உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன தடுக்காதீங்க, இது என்னுடைய டியூட்டி. வெங்கட்டு, என் நண்பா, நீ எங்க பாருங்க வெங்கட்டு. ஐயோ, என்னங்க அவர் கல்யாணத்துக்காக புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. இவர் போய் அங்க ஏதாவது கலாட்டு பண்ணி கல்யாணம் நின்று போகுது. கூப்பிடுங்க அவரை. எங்கம்மா டாக்ஸி புறப்பட்டுருச்சம்மா? இல்ல அங்கிள், எப்படி ஸ்டாப் பண்ணி ஆகணும். வாங்க. கம் ஆன், குயிக் 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 குயிக். என்ன ரெண்டு பேரும் பேந்த பேந்த முழிக்கிறீங்க? என்னடா திடீர் திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிறானேன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஃபாலோ பண்ண முடியல. அதாவது ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னைக்குமே வேவு பாக்குற புத்தி இருக்கும். இத்தனை நாளா அவன உயிருக்கு உயிரா காதலிக்க தான் நடிச்சிட்டு இருந்தால, இப்போ திடீர்னு நம்ம செக்க நீட்டு நான் வாங்கிட்டேன்னு வெச்சுக்கோ, என் மேல சந்தேகம் வந்துராது. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த மேனேஜர் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். நான் தடுத்தாலும் நிக்க போறது இல்ல. இருந்தாலும் நான் அவன் காலை பிடிச்சுக்கிட்டு, சார் லட்சுமிக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்ச போறேன். இத அந்த பொண்ணு லட்சுமி பார்த்தான்னு வெச்சுக்கோ, நாம காதலிக்கலன்னு தெரிஞ்சு கூட நம்ம காதலுக்காக அடுத்தவன் காலையெல்லாம் போய் பிடிக்கிறானே அப்படின்னு என் மேல சிம்பத்தி வந்து, என்னங்க நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாராத திருப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனாலும் பழையபடி அவ நம்ம கிட்ட செக்க நீட்ட போறா. அதுல எத்தனை லட்சம் ஃபில் அப் பண்ணாலும் அவ அப்ஜெக்ஷன் பண்ண போறது இல்ல. இதான் நம்ம ஃபைனல் டச். நச்சுன்னு இல்ல? ஆனா அதெல்லாம் சரியப்பா, அந்த பொண்ணு எங்கேயும் அங்க பேலஸ்ல இருக்கா. நீ இங்க போய் இந்த ஆள் கால் விழுந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? ஸ்டூபிட் ஸ்டூபிட். பின்னால பார், கார் நம்மள ஃபாலோ பண்ணுதா? ஃபைனல் டச் சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது பார்.